விஜய் சித்துவோட ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஷோ மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் பிஜிலி ரமேஷ். அந்த ஒரே வீடியோவால் புகழோட உச்சிக்கே போனார். அதுக்கப்புறமா தான் ரியாலிட்டி ஷோல இருந்தும் சினிமா படங்கள்ல இருந்தும் வாய்ப்புகள் வந்தது, அதுலேயும் நடித்தார். பிஜிலி ரமேஷ் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. 1984 சூப்பர் ஸ்டார் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் கை கொடுக்கும் கை. இந்த படத்தில் ஃபீமேல் லீடில் நடிகை ரேவதி நடிச்சிருப்பாங்க. அதுவும் கண் தெரியாதவங்களா நடிச்சிருப்பாங்க. படத்துல 2 ஹீரோயின் இருந்தாலுமே ரேவதியை தான் கல்யாணம் பண்ணுவாரு. அதே மாதிரி நாமும் ஒரு கண் தெரியாத பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜிலி ரமேஷும் ஒரு கண் தெரியாத பொண்ணை தான் கல்யாணம் பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரோட தீவிர ரசிகரா இருந்தாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி பிஜிலி ரமேஷ் ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்டராகவும் இருந்தாரு. அந்த பிராங்க் வீடியோல கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் பேசியிருப்பாரு. அவர் கடைசியா கொடுத்த இன்டர்வியூ ஒன்று இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னைக்கோ செஞ்ச தப்புகளுக்காண்டி இப்போ நான் வழியை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் சந்தோஷமா வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு எனக்கே புரியுது. நான் அதிகமா குடிச்சிட்டு இருந்திருக்கேன், ஆனா இப்போ அதை நிறுத்திட்டேன். அப்ப செஞ்ச தப்புக்கு தான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர்கள் கூட இப்ப படுத்த படுக்கையா கிடக்கும் போது ஆறுதல் சொல்ல யாருமே வரல. என்னை சுத்தி உள்ளவங்களும் எத்தனை நாளைக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது எல்லாத்துக்குமே காரணம் என்கிட்ட இருந்த அந்த குடிப்பழக்கம் தான். இதுல நேரடியா பாதிக்கப்பட்டவனா சொல்றேன். யாருக்காச்சும் அந்த பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிஜிலி ரமேஷ்க்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு 2-3 நாளாவே நியூஸ் வந்துகிட்டு இருந்தது. ஸோ உடல்நிலை சரியில்லாத பிஜிலி ரமேஷ் சிகிச்சை பலன் கொடுக்காம இன்னைக்கு இறந்துட்டாரு. இந்த நியூஸ் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.